எனக்கு தொகுப்பாளர் தன்ஷிகாட்ட ஒரு பேட்டி போல கேள்வி எழுப்ப ஆரம்பிச்ச உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த கேள்வி ஒரு கேள்வி முடிஞ்ச மாதிரி தன்ஷியோட விட்டுருவாங்களா, இல்லை ஒவ்வொருத்தரையும் இது மாதிரி ஒரு நேர்காணல் நடக்குமானா, அடுத்து கதாநாயகனோடையும் அந்த நேர்காணல் நடந்துச்சு. எனக்கு என்ன பதட்டமா இருந்துச்சுன்னா, வந்து ராஜா சார் உட்கார வச்சுட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அவர் பல வேலையை வந்துருப்பாரு. ஏன்னா எனக்கு ஒரு எதிரியாகவும் இருந்துச்சு. கயஸ் வந்து லைலாவின் மேல் மிகப்பெரிய காதல் கொள்றான். அவளுக்காக அவளை நினைச்சு எண்ணி எண்ணி உருகுறான். அவனுடைய நண்பன் நினைக்கிறான், என்னடா ஒரு பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு உருகுற நீ, இதுல என்ன இருக்கு, ஒரு பெண் தானே அவன். இங்கவா, அரேபியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிகள் உன்னால் இருக்கிறார்கள். அரேபியாவே அழகி, அரேபியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிகள் உன்னால் இருக்கிறார்கள், யார் வேண்டுமோ சொல்லுன்னு சொன்னாங்க. சொன்ன கயஸ் வந்து இப்படி இருந்த பொம்பளை பிள்ளைகள் கூட எல்லாரும் வரிசையா பார்த்துட்டு, இங்கு பெண்களே இல்லையே நான் என்ன சொல்லுவாங்கன்னா, லைலாவின் அழகை காண கயசின் கண் கொண்டு காண வேண்டும்னு. அந்த மாதிரி நான் வந்தது நிகழ்ச்சியை வந்து ராஜா சாருடைய மனம் கொண்டு தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். காரணம், பார்க்காத மேடை இல்ல, அடையாத இடம் இல்ல, இன்னொரு பாராட்டி கேட்ட போறது இல்ல, எல்லாவற்றிலும் உச்சம் பார்த்தாச்சு. அப்படிங்கும் போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சரி பரவாயில்ல, இதுதான் முதல் மேடை போல உட்கார்ந்துட்டு பாருங்க, இந்த மனம் எனக்கு வாச்சதுன்னு நான் நினைச்சேன். இந்த படத்தின் இயக்குனர் வந்து சமுத்திரக்கனியின் உதவியாளர் சொன்னாங்க. பொதுவா நான் உதவியாளர்களை நண்பர் போல நடத்துறேன், சமுத்திரக்கனியின் நண்பர்களை உதவியாளராக வச்சுக்கிறேன். அதனால பாணி வந்து முதல்ல சமுத்திரக்கனிக்கு நண்பன், அப்புறம் படம் பண்ண போகும்போது உதவியாளர் வந்து சேர்ந்தான். சமுத்திரக்கனி நண்பன் என்பதனால் வந்து நான் அந்த பாணியோட நிகழ்ச்சிக்கு வரல. காரணம், சமுத்திரக்கனி இப்போ சொல்ற மாதிரி நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனேம்பாங்க. நான் அப்படிலாம் இருக்க முடியாதுமே. காரணம், திரு கலைஞர் அவர்களுக்கு மூப்பனார் நட்பு, மூப்பனார் அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மா நட்பு, அதுக்காக கலைஞர் ஜெயலலிதா அம்மா நட்பு நடத்த கிடையாது இல்லையா? அப்படி இருக்க முடியாது. நம்ம எல்லாருமேலையும் அன்பு செலுத்தலாமே ஒழிய எல்லாருமேலையும் நட்பு பாராட்ட முடியாது எல்லாத்தையும். ஆனா அப்ப அதை மீறி நம்ம பாணியோட நட்பு பாராட்டியதற்கான காரணம் என்னன்னா, அவருடைய தயாரிப்பாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களும் நமோநாதன் அவர்களும் ஒரு இருவருக்கு தெரியும், கொஞ்ச காலம் ஒன்னா வாழ்றாங்க. வாழும்போது ஒருத்தன் படம் பண்ண முயற்சி பண்றாங்க போது கையில இருக்க 5 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்து, சரி நீ ஆசைப்பட்ட போய் படம் எடுக்குன்னு சொல்ற முத்துகிருஷ்ணன் போன்ற நண்பர்கள் வாய்த்ததுனால இந்த படத்துக்கு முதல் எனக்கு ராஜா சார் ஒரு கோரிக்கை இருக்கு. பொதுவாக நான் யார்ட்டையும் கோரிக்கை வைக்கிறது, அதனால எனக்கு எப்பொழுது யார்ட்டையும் புகார்கள் இருந்தது இல்லை. எனக்கு கோரிக்கை இருந்தாலும் புகார் வரும். ஆனா எந்த வேலையை விட்டோம்னா வந்து இந்த கோரிக்கை வைக்க முடியாதுக்காக சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஒரு யூடியூப்ல ஒண்ணு பார்த்தேன். திரு யுவன் சங்கர் ராஜாவை போல வந்து மாங்குயிலே பூங்குயிலே பாட்டை நீங்க பாடிடுவீங்க, அவர் பண்ணா எப்படி பண்ணுவாரு, நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அதை ஒரு தடவை நீங்க முழு படத்துக்கு பண்ணிடணும். காரணம், நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும். எனக்கு என்ன பெரிய விஷயம்னா, 1984 ஒரு பாட்டு போடுறாரு. 1984 எனக்கு முதல்ல ராஜா சார் வந்து மாறாம வந்து வியப்புக்குரியா இருந்தேன். எங்கன்னா வந்து நான் கல்லூரியில படிக்கும் போது தளபதி குணா 2 படம் ஒரே நாள்ல வெளியீடு படம். முதல் காட்சி குணாவை பார்க்கும் பொழுது ஒரு தன் உடம்ப மூலதனமா வச்சு வேலை செய்யற பெண்கள், அந்த பெண்களுடைய இடத்துல வளர்ற ஒரு கதாநாயகன் குணா. அவனுக்கு ஒரு பாட்டு, அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, உன்னை நான் அறிவேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு நடுவில் வந்து ஒயிலாலோன்னு அந்த பாட்டு வந்து ஒரு தெலுங்கு பாட்டா மாறணும். மாறதுக்கு நடுவில் உங்களுக்கு நல்லா அந்த காட்சி ஞாபகம் இருக்கும். ஒருத்தன் கட்டில உட்காந்து சுத்தியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த விதம் தான் பாட்டு மாறி இதுக்கு மாறும் ஒயிலாலோவுக்கு. அதை பார்க்கும்போது தோணுச்சு, எல்லா விலைமகள் அதிகமா இருக்க இடம், வர்றவன் பூரா காமத்தின் உச்சத்துல வர்றான், தினசரி இங்க கட்டில் உடையுது, கட்டில சரி பண்றதுக்காக நிரந்தரமாக ஒருத்தர் இருந்தாங்கிற காமச்சி செயல், அதுக்கப்புறம் அந்த காட்சி வரும் ஒயிலாலோ. இதுதான் எப்படி ஒரு படத்துல ஒரு பாட்டுக்கு நடுவில் ஒருத்தர் கதை சொல்ல முடியுமா அந்த இசையில அப்படின்னு நினைச்சுட்டு அடுத்த படம் அடுத்த காட்சி போய் தளபதி பார்த்தா ராக்கமா கையை தட்டுன்னு தரையங்கும் இறங்கி ஆட்டம் போடுற ஒரு பாட்டு. ஆடிக்கிட்டு இருக்கும்போது படாரம் நிப்பாட்டி தேவாரத்தை உள்ள ஊத்தி குனித்த பூர்வம்னு ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, எப்படி இதுவும் சேரவே கற்பனையே பண்ண முடியாது. அதை செஞ்ச பொழுதுதான் முதல்ல ஆச்சரியமா இருந்துச்சு. எப்ப 1992 அப்ப ஆச்சு. அடுத்த ஆச்சரியம் இன்னைக்கு வரை இருக்கு. எப்பொழுது மேடைகளை பெருசா கை நடுங்கிறதுல கால் நடுங்கிறதுல இங்க மட்டும் தான் நடங்கிட்டே இருக்காரு. காரணம், இதையும் அவர் எப்படி கேட்பாரு இருக்கு. எதுக்கு சொல்லணும், 84 ஒரு பாட்டு போடுறாரு என் வாழ்விலன்னு ரஜினி சார் படத்துல. இத்தனை வருஷம் கழிச்சு ஹிந்தியில் இந்த பாட்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் ஆயிடுச்சு, 30 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 30 ஆண்டு காலம் கழிச்சு அந்த பாட்டு இந்தியில போட்ட அன்னைக்கு ஒரே நாள்ல சோனி மியூசிக்ல ஒரு நாள்ல 45 லட்சம் பேர் அந்த பாட்டை பார்த்துருக்கோம் ஒரு நாள்ல. அப்ப அதனால சொல்றேன், இத்தனை காலம் தாண்டி வர முடியுங்களா நீங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா பண்ற மாதிரி ஒரு படம் பண்ணிருங்க. காரணம், 84 பண்ண பாட்டே 2014 கேட்போம்னா 2016 போல ஒரு பாட்டு போட்டீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு கேட்போம். இன்னொரு கோரிக்கை தமிழ் திரையுலகத்துல இருக்கு. குறிப்பா வந்து கார்த்திக் ராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் அவர்கள் இங்க இல்லாட்டினாலும் கூட. காரணம், இன்னைக்கு வந்து யாரும் வந்து சிடியா வாங்கி கேட்கறது இல்ல. கார்ல முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாடகை வண்டி எடுத்துட்டு போனோம்னா அந்த வண்டிக்குள்ள வந்து டிரைவர் எப்படியாவது வச்சிருக்க சிடியை வாங்கி புறக்கி நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எடுத்து போட்டுற மாட்டாமான்னு தோணும். இப்ப யாரும் சிடி வச்சுக்கிறதுல ஒரே ஒரு MP3 மட்டும் தான் ஒன்று சொல்லியிருக்கு. ஒரு பென்ட்ரைவ் சொல்லியிருக்கு. அந்த பென்ட்ரைவுக்குள்ள கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா இசையமைப்பாளருடைய பாட்டு அடங்கிடுது, இளையராஜாவை தவிர.
அவ்வளவுதான் வருது மொத்த பேர் பண்ண பாட்டு. யார் பாட்டு அடங்க மாட்டேங்குது அந்த ஒரு பென்ட்ரைவுக்குள்ள அப்படின்னா இளையராஜா அவருடைய மொத்த பாட்டு அடங்கவே மாட்டேங்குது. அது பல பென்ட்ரைவ் இளையராஜா 1, இளையராஜா 2, இளையராஜா 3, இளையராஜா 4. இது வெறும் பாட்டு மட்டும். அது போக அப்புறம் பின்னணி இசை ஒன்று இருக்கு. ஆனா இதை போய் நீங்க பட்டியல் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து உலகத்தில் எல்லாமே கம்ப்யூட்டர்ல கிடைக்குது. நம்புற தலைமுறை கூகுள்ல அப்படி கிடைக்காது. ஆனா அந்த கூகுள்ல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இளையராஜாவுடைய பாட்டுடைய லிஸ்ட் போடும்போது மட்டும்தான் பட்டியல் முழுமை பெறவில்லை, பட்டியல் முழுமை பெறவில்லை, முழுமையான பட்டியல் இல்லை கூட பின்குறிப்போட தான் இளையராஜாவுடைய பாட்டு கூட தொடங்கும். யாராவது ஒருத்தர் அதை மொத்தத்தையும் எடுத்து மொத்தத்தை தொகுத்து, காரணம் எல்லா சாதனைகளும் முறியடிக்கப்பட வேண்டியதான். கவாஸ்கர் வந்த பொழுது கவாஸ்கர் போல ஆலையிலும் சொல்லிட்டே இருந்தாங்க. அதை மிஞ்ச டெண்டுல்கர் மிஞ்ச தோனி வந்தா தோனிய கோலி மிஞ்சிருவாங்க. ஆனா எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உண்மை, இன்னொரு இளையராஜா வரவே போறது. இத்தனை படம், இத்தனை வேலை, இத்தனை சாதனை இருக்குல்ல, என்னை போன்ற பல அஞ்ஞானிகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு இல்லையா, இனிமேல் எவ்வளவு பேர் இருந்திருப்பான். எல்லாருக்கும் ஒரே சிரிப்போட பேசாம இருந்துட்டு ரைட் நீங்க கிளம்ப போய் பிள்ளை குட்டிகள் படிக்க வைங்க எல்லோருக்கும் வேறுபாடு பார்க்காம பாட்டு போடுற குணம் இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய குணம். அப்ப அதை பூரா நம்ம தொகுத்துறணும். நான் சொல்ல அந்த கோரிக்கை வந்து கார்த்திகராஜ குணசங்கர் சொல்றது கோரிக்கை அது மட்டும் இல்ல, இதை மொத்தத்தையும் தொகுத்துற இந்த வேலையேன்னு. அதை விட முக்கியமானது, அவர் வாழும் காலத்தில் இந்த மொத்த தமிழ் திரையுலகமும் கூடி அவருக்கு 40 வருஷம் ஆச்சு. அவர் வந்து அதுவே பெரிய சாதனை, நினைச்சே பார்க்க முடியல. மேடையில் இருக்கல மனோஜ்குமார் சார் தவிர மற்ற எல்லாருமே அவர் சினிமாவுக்கு வந்த பிறகு பிறந்தவர்கள். ஏறத்தாழ அவரோட சேர்ந்திருக்காருன்னு பெரிய விஷயம். அப்ப இன்னும் பல வருஷங்கள் இருக்கு போறாரு அவர் 50, 60. ஆனா ஒரு தடவை நாம் எல்லோரும் பார்க்க, எல்லா தலைமையில இருக்க எல்லா மிக ஆகச்சிறந்த இயக்குநர்களும் ஆகச்சிறந்த கதாநாயகர்களும் அவர் பாட்டு இல்லாம யாருமே இருந்திருக்க முடியாது. அவர் எல்லோரும் சேர்ந்து மொத்த தமிழ்நாடும் மொத்த தமிழ் மக்களும், காரணம் மக்கள் எதை வியப்பாங்கன்னா தான் விரும்பியது மேடையில் நடந்தா வியப்பாங்கல்ல, அதான் வெற்றி படம். இளையராஜாவை கொண்டாடி பாராட்டுவதை வேற தமிழ்நாட்டில் யாரும் விரும்ப மாட்டான். அது பிரமாதம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அது இந்த நிகழ்ச்சியின் கோரிக்கையை வச்சு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.